இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் சிலுவையில் மரணத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு, இன்னும் பரிசுத்தம், இன்னும் கூட அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவர் வெற்றி சிறந்தார். நமக்கு ஒரு வெற்றியை, ஜெயத்தை ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆம், நம்ம எல்லாருமே வெற்றியை விரும்புகிறவர்கள். தோல்வியை யாருமே நம்ம விரும்ப மாட்டோம். எந்த காரியத்திலையும் நம்ம ஜெயிக்கணும், நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லிதான் நம்ம விரும்புகிறோம். ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தது போல நாமும் என்ன செய்ய, நமக்கும் ஆண்டவர் வெற்றியை என்ன செய்திருக்கிறார், சம்பாதித்து தந்திருக்கிறார். எதிலே என்று பார்க்கிற பொழுது நமக்கு எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த காரியம், நியாய பிரமாணம், நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு எந்த ஒரு மனுஷனும் நியாய பிரமாணத்தின்படி நடக்க முடியாது. மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆம், அதை அன்றைக்கு இருந்த தலைவர்கள் மக்கள் மேல என்ன செய்தாங்க, நியாய பிரமாணத்தை அவங்க சுமத்துனாங்க. மோசேயின் நியாய பிரமாணத்தை அவங்க இன்னும் கடினமாக்கி அவர்களால் கை கொள்ள முடியாததை மக்கள் மேல என்ன செய்தாங்க, சுமத்துனாங்க. அப்படிப்பட்ட அந்த கடினமான நியாய பிரமாணத்தை, சட்ட திட்டங்கள், மனிதர்களால் கை கொள்ள முடியாத பாரத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்துட்டார், சிலுவையிலே அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் சிலுவையிலே எல்லா விதமான சட்ட திட்டங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து அவைகளின் மேல் ஆண்டவர் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவர் வெற்றியை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். பாவத்தில் இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், சாபத்தில் இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், இன்னும் பல்வேறு அடிமைத்தனத்தில் இருந்து நமக்கு விடுதலையும் வெற்றியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னும் மரண பயத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலையையும் வெற்றியையும் கொடுக்கிறார். இன்னும் பல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இந்த சிலுவையிலே மரித்ததனால் நமக்கு ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இன்னும் கூட நம்ம நெப்போலியனை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, அந்த நெப்போலியன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய ஒரு வாசகம், யுத்தங்களில் ஜெயம் என்பது பல மனிதர்களின் முயற்சியினால் அல்ல, அந்த யுத்தத்தில் ஜெயம் ஒரே மனிதன் மூலமாகவே கிடைக்கிறது என்று சொல்கிறான். ஒரு யுத்தத்துல ஜெயம் கிடைக்குதுன்னா அந்த படை வீரர்களுடைய கூட்டு முயற்சியினால் அல்ல, ஒரே ஒரு மனிதனாலதான் வெற்றி கிடைக்கிறது. ஒருவேளை அவனுடைய ஆணவ பேச்சாக இருக்கலாம், தன்னை குறித்ததான பெருமையாக இருக்கலாம். ஒரு யுத்தத்துல நெப்போலியன் போனா அவனால் மாத்திரம்தான் வெற்றி என்று சொல்லி அவன் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும், ஒரு விதத்திலே ஆம், நமக்கு வாழ்க்கையிலே ஜெயம், வெற்றி கொடுப்பது ஆண்டவர் மாத்திரம்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரே ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். சிலுவையில் அவர் செய்த வெற்றி என்ன? அவருடைய உயிர் தெழுதல் தான் அவருடைய வெற்றி. ஒருவேளை பிசாசும், அந்த காலத்துல உள்ள தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர் எல்லாரும் கிறிஸ்துவை அழிக்க வேண்டும், சிலுவை மரணத்தினால் அவரை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அவருடைய கதையை முடிக்க வேண்டும், அதோடு முடிந்து போக வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவருடைய உயிர் தெழுதல் தான் பெரிய வெற்றி. ஆண்டவர் நமக்கும் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக, அந்த ஒரே மனிதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் ஜெயம் வருகிறது. சிலர் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வனாந்திர திசையில் இருந்தும் ஜெயம் வரும்னு பார்ப்பாங்க. ஜெயம் எங்கும் வராது. ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்.
அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போம், அந்த கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம், அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்ப்போம். ஒருவேளை வாழ்க்கையிலே பல விதங்களிலே தோற்று போன மக்கள் உண்டு. ஒருவேளை இந்த படிப்பிலே தோற்று போய் இருக்கலாம், ஒரு நல்ல வேலைக்கு எதிர்பார்த்து தோல்வி அடைந்திருக்கலாம். நிறைய பேர் தேர்வுக்காக வேலைக்காக தேர்வு எழுதி தோற்று போய் மனம் சோர்ந்து போய் இருக்கிற மக்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு வேலை வாங்கணும்னா ரொம்ப ஒரு கடினமான காரியம். வெறும் படிப்பு மாத்திரம் இருந்தா போதாது, மீண்டும் மீண்டும் பரீட்சை எழுதி அவர் குறிப்பிட்ட அளவு அவங்க முயற்சி எடுத்து மார்க் எடுத்தா தான் என்ன செய்ய முடியும், வேலை வாய்ப்பை பெற முடியும். ஒரு கடினமான சூழ்நிலையிலே நம்ம வாழ்கிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே. அவர் எல்லாவற்றையும் சட்ட திட்டங்கள், அதிகாரங்கள், நமக்கு விரோதமான காரியங்கள், மந்திர தந்திர வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு எதிரான மனிதர்கள், எதிரான சூழ்நிலைகள், எதிரான பிரச்சனைகள், சத்ருவால் வருகிற எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் தோல்வி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். வெற்றி சிறப்பது ஒரு நாள் வெற்றி அல்ல, காலம், நம்முடைய ஆயுள் வரைக்கும் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஏதோ ஒரு காரியத்துல மாத்திரம் நமக்கு வெற்றி அல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில மாத்திரம் நமக்கு ஜெயம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லா காரியத்திலும் வாழ்க்கை என்பதே ஒரு யுத்த களம்தான், போராட்டமான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தங்கள் வருகிறது, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வருகிறது, ஒவ்வொரு நாளும் பல நெருக்கங்கள் நம்மை நெருக்குகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். எந்த இடத்திலையும் நம்ம தோற்று போக வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அந்த ஆண்டவர் எதனால? சிலுவையிலே அவர் நமக்கு சம்பாதித்த மீட்பு, சிலுவையிலே நமக்கு அவர் சம்பாதித்த ஜெயம். பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், வியாதிகளை ஜெயித்தார், பலவீனங்களை ஜெயித்தார். எல்லா வெற்றியையும் ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான் தோற்று போனேனே, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, என் வாழ்க்கை இவ்வளவுதானா, எல்லாமே முடிஞ்சு போயிட்ட, எல்லாமே தோல்வியா போயிட்ட, என் பிரயாசம் எல்லாம் வீணா போயிட்டேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மீண்டும் அந்த ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு சம்பாதித்த வெற்றியை நாம நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு கொடுத்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போன ஒரு தேவன் அல்ல. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். இன்றைக்கும் அவர் வெற்றியை நமக்கு தருகிற தேவன். அவர் வெற்றி சிறந்தது போல நம்மையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆம், அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நமக்கு ஜெயத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்தையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே சிலுவையினால் நீர் எங்களுக்கு வெற்றியை நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறீர். அந்த வெற்றியை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். தோற்று போன வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றி தாரும். நீர் சிலுவையிலே தோற்று போன தேவன் அல்ல, உயிர் தெழுந்து ஆண்டவரே நீர் மகிமையடைந்த தேவன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தோல்வி வாழ்க்கையை ஜெயமாய் ஆண்டவர் மாற்றி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.